ஏஆர் ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே பவித்ரா. அத்தியாயம் 64. டாக்டர் சக்திக்கு சிகிச்சை அளித்துவிட்டு வெளியே வந்தார். அவரிடம் தீபக் சென்று, எப்போ சக்திக்கு மயக்கம் தெரியும் என்று கேட்டார். கொஞ்ச நேரத்துல பேஷண்ட் சுய நினைவுக்கு வந்துடுவாங்க என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றார். அதை கேட்ட சரண்யா தன் வீட்டிற்கு போன் செய்தாள். சரண்யா அம்மா போனை எடுக்கவும், ஹலோ அம்மா, என்னோட ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வர முடியாது என்று கூறினாள். சரண்யா, நான் வேணும்னா ஹாஸ்பிட்டல் வரவா என்று காஞ்சனா கேட்டார். இல்லம்மா, நான் காலையில வீட்டுக்கு வந்துடுறேன் என்றாள். சரி, பார்த்து கொஞ்சம் கவனமாக இரு என்று கூறிவிட்டு போனை வைத்தார். போன் பேசி முடித்த பின் தீபக் அருகில் சரண்யா வந்தாள். சரண்யாவை பார்க்கவும் தீபக், இருவரும் என்ன பேசினார்கள், ரெண்டு பேரும் இடையில என்ன நடந்தது என்று சரண்யாட்ட கேட்க நினைத்தார். பின்பு, வேண்டாம், சக்திக்கு சுயநினைவு வரவும் சக்தி கிட்ட கேட்டுக்கலாம் என்று நினைத்து கொண்டார். சிறிது நேரம் கழித்து வசுந்தரா சக்தி இருக்கும் அறைக்குள் சென்றார். சக்திக்கு அருகில் உட்கார்ந்து சக்தியை பார்த்து கொண்டிருந்தார். அப்போது சக்திக்கு சுயநினைவு வர கண்களை லேசாக விழித்தான். அதை பார்க்கவும் வசுந்தரா சந்தோஷத்தில், சக்தி என்று புன்னகைத்துக் கொண்டே எழுந்தார். சக்திக்கு சுயநினைவு வரவும் டாக்டர் தன்னை அழைக்குமாறு சொல்லிவிட்டு சென்றிருந்தார். வசுந்தரா சக்தியிடம் பேசுவதை பார்த்த அந்த அறையில் இருந்த நர்ஸ் வேகமாக டாக்டர் கேபினுக்கு ஓடினார். சக்தி அறையிலிருந்து நர்ஸ் டாக்டர் கேபினுக்கு போவதை பார்த்த தீபக் வேகமாக சக்தி அறைக்கு வந்தார். அங்கு சக்தி அப்போதுதான் நன்கு கண் விழித்து சுற்றி முற்றி பார்த்து கொண்டிருந்தான். அதை பார்க்கவும் தீபக் சக்தி அருகில் சென்று, சக்தி, ஆர் யூ ஓகே என்று கேட்டார். சக்தி தீபக்கை பார்க்கவும் சோர்வான குரலில், மாம்ஸ், நான் எப்படி இங்க வந்த என்று கேட்டான். அதுவா, உன்னைய சரண்யா தான் இங்க ஆஸ்பத்திரியில சேர்த்தது என்றார். அதற்குள் சக்தி இருக்கும் அறைக்கு டாக்டர் வந்தார். சக்தியை பார்த்து செக் பண்ணி விட்டு, இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு மிஸ்டர் சக்தி என்று கேட்டார். ஐ எம் ஃபைன் என்று கூறினான் சக்தி. சக்திக்கு மீண்டும் ஒரு இன்ஜெக்ஷனை போட்டுவிட்டு அங்கிருந்து சென்றார் டாக்டர். வெளியே வந்த டாக்டரிடம் சரண்யா, இப்ப சக்திக்கு எப்படி இருக்கு என்று கேட்டாள். எவ்ரிதிங் இஸ் ஃபைன், நீங்களும் போய் பாருங்க என்று கூறினார். சரண்யா மெதுவாக சக்தி இருக்கும் அறையின் கதவை திறந்து லேசாக உள்ளே எட்டி பார்த்தாள். சரண்யாவை பார்க்கவும் தீபக், சரண்யா உள்ளவாமா என்று கூப்பிட்டார். சரண்யா உள்ளே சென்று சக்தியிடம், இப்போ நல்லா இருக்கீங்களா சக்தி என்று கேட்டாள். ஆமாம் என்பது போல் தலையசைத்தான். தீபக் இருவரும் தனியாக பேசிக்கிறட்டும் என்று நினைத்தவர் வசுந்தராவிடம், அக்கா, நீங்க டேப்லெட் போடுற டைம் ஆகிடுச்சு, நம்ம வீட்டுக்கு போவோமா என்றார். இல்ல, நான் சக்தியை தனியா விட்டுட்டு வரமாட்டேன் என்று வசுந்தரா கூறினார். இல்ல அக்கா, அதான் சரண்யா இங்க இருக்கிறதுனால நாம டாக்டர் கிட்ட பேசிட்டு வீட்டுக்கு போவோம் என்று கூறி வசுந்தராவை அழைத்து சென்றார். அவர்கள் அந்த அறையில் இருந்து செல்லவும் சரண்யா அங்கிருக்கும் ஒரு சேரில் அமர்ந்தாள். சக்தியிடம், என்ன சாப்பிடுறீங்க என்று கேட்டாள். இல்ல, எனக்கு எதுவும் வேண்டாம், கொஞ்சம் டயர்டா இருக்கு, தூங்குனா சரியாகிடும் என்றான். பின்பு சிறிது நேரம் அமைதியாக இருந்த சக்தி சரண்யாவிடம், சரண்யா, நீங்க உங்க வீட்டுக்கு போகலையா என்று கேட்டான். இல்ல, அம்மா கிட்ட ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை, நைட்டு வீட்டுக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டேன் என்றாள். இல்ல சரண்யா, உங்களுக்கு இங்க கம்ஃபர்டபுளா இருக்காது, நீங்க வீட்டுக்கு போங்க என்றான். இல்ல சக்தி, நான் நாளைக்கு காலையில போய்க்கிறேன் என்றாள். அவனுக்கு சரண்யாவிடம் வலுக்கட்டாயமாக சொல்ல முடியவில்லை. எதுவும் சொல்லாமல் இருந்தான். சிறிது நேரத்தில் அப்படியே தூங்கி போனான். சரண்யா அவன் அறையில் ஒரு சோஃபா இருந்தது. அங்கு சென்று அமர்ந்தவள் சிறிது நேரம் புக் படித்துக் கொண்டிருந்தாள். அப்படியே சரண்யாவும் தூங்கினாள். பாதி இரவில் சக்திக்கு முழிப்பு வர கண் விழித்தவன் சரண்யா சோஃபாவில் தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தான். மெதுவாக எழுந்து சரண்யா அருகில் சென்றான். சரண்யா கையில் கை வைக்க போனவனுக்கு மாலையில் ரெஸ்டாரண்டில் நடந்தது நினைவுக்கு வந்தது. அன்று சக்தி சரண்யா வரவும் சரண்யாவிடம் சுலபமாக தன் காதலை சொல்லிவிடலாம் என்று தனக்குத்தானே கனவு கண்டு கொண்டிருந்தான். வெகு நேரம் ஆகியும் சரண்யா வரவில்லை. தன் ரெஸ்டாரண்ட் வெளியே இருக்கும் பார்க்கிங் ஏரியாவில் சென்று சரண்யாவுக்காக காத்து கொண்டிருந்தான். போன் செய்வோமா என்று நினைத்தான். அப்போது சரியாக சரண்யா ரெஸ்டாரண்டை நோக்கி வந்தாள்.
சரண்யாவை பார்க்கவும் புன்னகைத்துக் கொண்டே ஹாய் என்று லேசாக கையை தூக்கினான். சரண்யாவும் பதிலுக்கு புன்னகைத்துக் கொண்டே ஹாய் என்று கூறி தன் ஸ்கூட்டியை நிறுத்தி அதிலிருந்து இறங்கினாள். பின்பு சக்தியிடம் சாரி, ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டனா என்று கேட்டாள். இல்ல, அதெல்லாம் ஒன்னும் இல்ல, உள்ள போகலாமா என்று கேட்டான். சக்தி ஒரு நிமிஷம் என்றாள். கொஞ்சம் அப்படி நடந்துகிட்டே உங்ககிட்ட பேசணும் என்றாள். சக்தி ரெஸ்டாரண்ட் வலதுபுறத்தில் அழகான கார்டன் இருந்தது. சரி என்று சக்தி புன்னகைத்துக் கொண்டே கூறினான். இருவரும் அந்த கார்டனுக்கு சென்றனர். அப்போது சக்தி சரண்யாவிடம் என்ன விஷயம் நீங்க என்கிட்ட பேசணும் என்று கேட்டான். இல்ல சக்தி, முதல்ல நீங்க என்னைய எதுக்கு இங்க வர சொன்னீங்கன்னு சொல்லுங்க, நான் அப்புறம் சொல்றேன் என்றாள். நான் உங்களை ரெஸ்டாரண்ட் உள்ள வர சொன்னேன். நீங்க உள்ள வந்தாதான் நான் சொல்லுவேன். இங்க நீங்க தான் வர சொன்னீங்க. நீங்க தான் அப்ப என்ன விஷயம்னு சொல்லணும் என்று கூறினான். சரண்யா கொஞ்சம் தயங்கி அது சக்தி, நான் உங்ககிட்ட எப்படி சொல்லுவேன், ஆனா உங்ககிட்ட சொல்லாமலும் இருக்க முடியல என்றாள். சக்திக்கு அதை கேட்கவும் புன்னகை வந்தது. சக்தி சிரிப்பதை பார்த்துவிட்டு எதிர்பக்கம் திரும்பி பிளீஸ் சக்தி, கிண்டல் பண்ணக்கூடாது என்றாள். இல்ல இல்ல, நான் கிண்டல் பண்ண மாட்டேன் என்று கூறி சரண்யா முன் சென்றான். சக்தியை பார்த்து புன்னகைத்த சரண்யா ஐ எம் சோ லக்கி, எனக்கு உங்களை மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சதுக்கு என்றாள். அப்படின்னா ஏன் அளவுக்கு இல்ல என்றான். ஆமா சக்தி, உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதனால நீங்க ரொம்ப லக்கி தான் என்றாள். நான் மத்தவங்கள நினைச்சு சொல்லல, உங்களை நினைச்சுதான் சொல்றேன் என்றான். சக்தியை பார்த்து புன்னகைத்த சரண்யா எதிர்ப்புறம் நடந்து கொண்டே பேசினாள். ஏன் சக்தி, ஒரு பொண்ணு ஒரு பையன்கிட்ட பழகிறதுல இருந்து அந்த பையனுக்கு தெரியாதா அந்த பொண்ணு அந்த பையனை விரும்புறது என்றாள். சக்திக்கு மேலும் புன்னகை வந்தது. ஒருவேளை அந்த பையன் அந்த பொண்ணு தாங்கிட்ட லவ் சொல்லணும்னு எதிர்பார்ப்பான். ஐயோ, அதுதான் சக்தி ரொம்ப கஷ்டம். திடீர்னு லவ் சொல்றது ஒருவேளை தப்பா நினைச்சிட்டா நான் என்ன பண்ணுவேன்? நீங்க சொன்னீங்கன்னா அந்த பையன் உங்க லவ் அக்செப்ட் பண்ணணும்னு கூட இருக்கலாம்ல என்றான். வேகமாக சக்தி பக்கம் திரும்பிய சரண்யா அப்ப நான் என்னோட லவ் சொல்லலாம்ல என்று கேட்டாள். ஆஃப்கோர்ஸ் என்றான். பின்பு பின்புறம் திரும்பி நடக்க ஆரம்பித்தாள் சரண்யா. சக்தியும் சரண்யா பின்னால் நடந்தான். அப்போ இன்னைக்கே என்னோட லவ் அர்ஜுன் கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறேன் என்றாள். சட்டென்று ஒரு நொடி அதிர்ந்து நின்றான் சக்தி. அதற்கு மேல் அவனுக்கு சரண்யா பேசிய எதுவும் காதில் விழவில்லை. அப்படியே மயங்கி பொத்தென்று கீழே விழுந்தான். இது அனைத்தும் சக்திக்கு நினைவுக்கு வர அவன் சரண்யாவை பார்த்து கொண்டிருந்தான். அப்போது சரண்யாவுக்கு லேசாக முழிப்பு வர கண் விழித்து சக்தி தன் அருகில் வந்து நிற்பதை பார்க்கவும் என்ன சக்தி, ஏதாவது வேணுமா என்று கேட்டாள். இல்லை என்று தன் தலையை மட்டும் அசைத்தவன் தன் இடத்திற்கு திரும்பி சென்றவனிடம் சக்தி ஒரு நிமிஷம் என்றாள். சக்தி சரண்யாவை திரும்பி பார்த்தான். சரண்யா சக்தியிடம் நீங்க ஏதோ என்கிட்ட சொல்லணும்னு தான் என்னைய வர சொன்னீங்க, அது என்னன்னு இப்ப சொல்லுங்க என்றாள். சரண்யாவை பார்த்து வெற்று புன்னகை செய்தவன் இல்ல, இனி எப்பவும் அதை சொல்ல தேவையில்லை என்றான். ஏன் சக்தி என்று கேட்டாள். இல்ல, மயங்கினதுல எனக்கு மறந்து போச்சு என்று கூறிவிட்டு தன் இடத்திற்கு வந்து படுத்து கொண்டான். காலை விடிந்தது. அப்போது தீபக் சக்தியை பார்க்க வந்தார். சரண்யா சக்தி அறையில் இருக்கவும் சரண்யாவிடம் நீ வீட்டுக்கு போமா, நான் இங்க இருக்கேன் என்றார். அவளும் சரி என்று கூறிவிட்டு சக்தியிடம் நான் கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களை வந்து பாக்குறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றாள். தீபக் ஆர்வமாக சக்தியிடம் என்னடா இனிமேல எதுக்கு நாம காத்துக்கிட்டு இருக்கணும், நம்ம போய் சரண்யா வீட்டுல பேசிடலாம்ல என்று கேட்டார். இனி பேசுறதுக்கு எதுவுமே இல்ல என்றான். என்னடா சொல்ற என்று கேட்டார். சரண்யா அர்ஜுன விரும்புறாங்க என்றாள். அதை கேட்கவும் தீபக் ஒரு நொடி அதிர்ந்தார். இதனாலதான் சக்தி மயங்கினானா என்று நினைத்தவர் சக்தியிடம் யாருடா அந்த அர்ஜுன் என்று கேட்டார். சரண்யாவோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் என்றான். அவர் தன் மனதில் நான் அன்னைக்கு கார்த்திகை பத்தி விசாரிச்சேன், சரண்யாவை பத்தி விசாரிக்காம விட்டுட்டேனே என்று நினைத்தார். சக்தியிடம் அப்ப அர்ஜுனா சரண்யாவை விரும்புறானா என்று கேட்டார். தெரியாது என்றான். இத பத்தி நம்ம அர்ஜுன் கிட்ட கேட்கணும் என்று நினைத்து கொண்டார். இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.
அப்படியே ஏஆர் ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.